நடிகர் நெப்போலியன் மகனான தனுஷுக்கு அமெரிக்க முறைப்படி திருமணம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த சந்தோஷமான தருணத்தை பற்றியும் இந்த திருமணத்துடைய விவரங்கள் பற்றியும் நெப்போலியன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. நெப்போலியன் மகன் தனுஷுக்கு தசைப்பிடிப்பு சம்பந்தமான அரிய வகை பாதிப்பு இருப்பதால தன் மகனுடைய நலனுக்காகவும் சிகிச்சைக்காகவும் அமெரிக்காவில் குடும்பத்தோட நெப்போலியன் குடியேறிட்டாரு. அங்க நெப்போலியன் பல்வேறு நிறுவனங்களை நடத்திட்டு வராரு அண்ட் சோஷியல் மீடியாலையும் தன்னுடைய லைஃப் அப்டேட்ஸை ஆக்டிவா ஷேர் பண்ணிட்டும் வராரு. கடந்த ஆண்டு நெப்போலியன் மகன் தனுஷுக்கும் அக்ஷயா அப்படின்ற பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு ஜப்பான்ல மிக பிரம்மாண்டமா அவங்களுடைய திருமணம் நடைபெற்றுச்சு. ஏராளமான திரைப்பிரபலங்கள் இந்த திருமணத்துல கலந்துக்கிட்டு அவங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. பல கோடி ரூபாய் செலவுல கோலாகலமான மிக பிரம்மாண்டமான ஒரு திருமணமா இது அமைஞ்சது. சில மாதங்களுக்கு முன்னாடியே அமெரிக்கால சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது ஒத்து வராத காரணத்தால தான் ஜப்பான்ல கல்யாணத்தை வச்சோம். சில மாதங்கள் கழிச்சு மீண்டும் அமெரிக்கால திருமணம் நடக்கும் அப்படின்னு நெப்போலியன் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி இப்போ மீண்டும் அமெரிக்க முறைப்படி தனுஷுக்கும் அக்ஷயாவுக்கும் திருமணம் நடந்து முடிச்சிருக்கு. இதுல சில சம்பிரதாயங்கள் எல்லாமே நம்மளுடைய இந்திய வழக்கப்படி இருந்தாலும் கூட அமெரிக்கால ஃபாலோ பண்ற சில பாலிசிஸ் இந்த வெட்டிங்ல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நெப்போலியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்பு நண்பர்களே, உலகமெங்கும் வாழும் நம் தமிழ் சொந்தங்களே வணக்கம். உங்களின் அன்போடும் ஆசீர்வாதத்துடனும் அமெரிக்க அரசின் திருமண அனுமதி பெற்று நேஷ்வில்லில் வாழும் நம் தமிழ் சொந்தங்கள் நண்பர்கள் முன்னிலையில் நேஷ்வில் ஸ்ரீ கணேஷ் கோவிலில் மூத்த குருக்களின் வாழ்த்துக்களோடு அமெரிக்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியின் தலைமையில் அமெரிக்க முறைப்படி எங்கள் மகன் தனுஷுக்கும் அக்ஷயாவிற்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. உங்களின் மேலான பார்வைக்கும் உங்களின் வாழ்த்துக்களுக்கும் நன்றிகள் பல கோடி அப்படின்னு இந்த சந்தோஷமான தருணத்தை பகிர்ந்திருக்காரு நெப்போலியன் அவர்கள். இதை பார்த்து நிறைய பேர் தனுஷுக்கும் அக்ஷயாவிற்கும் நெப்போலியன் குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.